மஹிந்திரா நிறுவனத்தோட பங்குகள் ஒரே நாள்ல 6% வீழ்ச்சியை சந்திச்சது. டாடா மோட்டார்ஸோட பங்குகள் 2.5% குறைஞ்சது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய XEV90 மற்றும் BE6 புக்கிங்ஸ் தொடங்கினாங்க. இந்திய மதிப்பின்படி 8472 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த கார்களோட புக்கிங் இருந்தது. ஒரு வருடத்திற்கு எல்லா கார் நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து 1 லட்சம் எலக்ட்ரிக் கார்கள் விற்பனை செய்யறதே கஷ்டமா இருக்கிற இந்த சமயத்துல 30,000க்கும் அதிகமான புக்கிங்ஸை லான்ச் பண்ண முதல் நாள்லயே பெற்றாங்க மஹிந்திரா நிறுவனம். இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த மஹிந்திரா நிறுவனம் எதனால ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய வீழ்ச்சி சந்திச்சாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர்ஸ்ல ஒன்னு. உலக அளவுல கிட்டத்தட்ட 3வது இடத்துல இருக்கு இந்தியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட். பேசஞ்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள்ஸ் உள்ள மார்க்கெட்டா இந்தியன் மார்க்கெட் இருக்கு. இந்த மார்க்கெட் இன்னைக்கு தேதியில சிக்னிபிகண்டான ஷிஃப்ட்டுக்கு தயாராயிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், கவர்மெண்டோட இன்சென்டிவ்ஸ், என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் மற்றும் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் மக்களோட ஆல்டர்னேட் மைண்ட் செட் அப்படின்னு பல விஷயங்கள் எலக்ட்ரிக் கார்களோட புஷ்ஷுக்கு காரணமா இருக்கு. கவர்மெண்ட்டும் அவங்க தரப்புல இருந்து ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃபேம் ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதன் காரணமா பல இன்சென்டிவ்ஸும் கொடுத்து வந்தாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழ்நாடு உட்பட எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே எலக்ட்ரிக் கார்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வேவ் ஆஃப் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக் கார்களுக்கு இவ்வளவு புஷ் இருக்கு. மஹிந்திராவோட எலக்ட்ரிக் கார்கள் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. பட் இந்தியன் கவர்மெண்டோட ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த மஹிந்திராவோட டவுன்ஃபாலுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ற எலக்ட்ரிக் கார்களுக்கு விதிக்கப்படுற வரியை 110% வெறும் 15% குறைக்கவிருக்காங்க. குறிப்பா 30 லட்சத்துக்கும் அதிகமா விலையுள்ள கார்களுடைய இம்போர்ட் டியூட்டி மிக அதிகமான விலையிலிருந்து வெறும் 15% குறைக்கப்படுது. 30 லட்சத்துக்கும் குறைவான விலையுள்ள கார்களுக்கு 70% இம்போர்ட் டியூட்டி விதிக்கப்படும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரை இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கூடுதலாக 37 லட்சத்திலிருந்து 38 லட்சம் ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். ஒட்டுமொத்த காஸ்ட் கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும். ஆனா இந்த வரி குறைப்பு செஞ்சாங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல 30 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிற கார் இங்க வெறும் 35 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். சரி, இதனால மஹிந்திராவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, மஹிந்திரா நிறுவனம் இன்னைக்கு லான்ச் பண்ண கார்கள் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ் பாயிண்ட்ல இல்ல. இந்த கார்களோட டாப் அண்ட் வேரியன்ட் ஆல்ரெடி 30 லட்சம் ரூபாயை கிராஸ் ஆகுது. மஹிந்திரா நிறுவனத்தோட கார்கள் ஃபியூச்சரிஸ்டிக் லுக் மற்றும் ப்ராமிசிங்கான கார்களா இருந்தாலும் இன்னைக்கு தேதி வரைக்கும் மஹிந்திரா நிறுவனம் எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஈவன் டாடா மோட்டார்ஸ் கூட நெக்ஸான், டியாகோ ஈவின்னு பல கார்கள் ஏற்கனவே பல வருடங்களா இந்தியன் சாலைகள்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா மஹிந்திரா நிறுவனம் ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. கம்பீட் பண்றதுக்கு ஃபாரின் பிராண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. உதாரணத்துக்கு டெஸ்லா, BYD போன்ற குளோபல் பிளேயர்ஸ் ஆல்ரெடி டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட எலக்ட்ரிக் கார்களை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரி குறைப்பு மூலமா மஹிந்திரா எய்ம் பண்ண நினைக்கிற 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமா விலையுள்ள செக்மெண்ட்ல ஃபாரின் பிராண்ட்ஸ் டைரக்டா கம்பீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம் படி இம்போர்ட் பண்றதுக்காக ஏற்கனவே Volkswagen, Hyundai போன்ற நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறதாகவும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஃபோர்ட் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவுக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு எலக்ட்ரிக் கார்களை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வரி குறைப்பு மூலமா ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவுக்கு எலக்ட்ரிக் கார்களை லான்ச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல இன்னொரு இம்ப்ரூவ்மெண்டா டெஸ்லா நிறுவனம் இந்தியால அவங்களுடைய கார்களை விற்பனை செய்ய போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே இந்தியால அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸையும் தொடங்கியிருக்காங்க. 13 புதிய ரோல்ஸுக்கு அவங்க ஓபனிங்ஸையும் அறிவிச்சிருக்காங்க. மும்பை, டெல்லி ரீஜியன்ஸ்ல முதல்ல தொடங்கவிருக்கிறதாகவும் டெஸ்லா மாடல் ஒய் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் காரா இருக்க போகுது அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு. மஹிந்திரா காம்பீட் பண்ற அதே 30 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இந்த கார்களும் காம்படிஷனுக்கு வரும். சரி, கவர்மெண்ட் எதற்காக இதை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தலாம். குளோபல் EV ஜெயின்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காகவும் புதிய ஜாப்ஸை கிரியேட் பண்றதுக்காகவும் தான் இந்த வரி குறைப்பு செஞ்சிருக்கிறதா கவர்மெண்ட் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரீமியம் EVs இன்னுமே இந்தியன்ஸ்க்கு அக்சசபிள் பிரைஸ்ல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இதனோட பொட்டன்ஷியல் இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, 30 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான எலக்ட்ரிக் கார்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மேலும் இந்த வரி சலுகை பெறுறதுக்கு ஒரு பிராண்டுக்கு வெறும் 8000 கார்கள் மட்டுமே அனுமதிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் அடுத்தடுத்து லான்ச் பண்ண போற கார்களும் பிரீமியம் செக்மெண்ட்லயே இருக்கு. உதாரணத்துக்கு சிஆர்ஐ EV, ஹாரியர் EV போன்ற கார்களும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் லான்ச் பண்ணுவாங்க. சோ இந்தியன் மேனுஃபேக்சரர் குளோபல் பிராண்ட்ஸோட காம்பீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இன்னுமே அதிக இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸை இந்தியன் மார்க்கெட்ஸ் இன்னுமே நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே இது நடந்தது அப்படின்னா இந்தியன் பையர்ஸுக்கு காம்படிட்டிவான ப்ராடக்ட்ஸ் இன்னுமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கவர்மெண்டோட இந்த புதிய EV பாலிசியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.